உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். சந்தைகள் சில சமயம் ஏன் ரொம்பவே விசித்திரமா, அதாவது பகுத்தறிவே இல்லாம நடந்துக்குது? ஆமா எல்லாரா, இதுதான் இன்னைக்கு நம்மளோட முக்கியமான கேள்வி. பொருளாதார விதிகள் படி இயங்க வேண்டிய ஒரு சிஸ்டம் எப்படி சில நேரங்கள்ல உணர்ச்சிகளோட கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, ஒரு மார்க்கெட் பபிள் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தை சாதாரணமா ரொம்ப லாஜிக்கலா எப்படி வேலை செய்யணும்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட விலை அதோட உண்மையான மதிப்பை தான் காட்டணும். இந்த உண்மையான மதிப்பை எப்படி கணக்கிடுறாங்கன்னா, அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ், வருமானம், எதிர்கால வளர்ச்சி, இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான். இதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இது தியரி படி சரிதான், ஆனா மார்க்கெட் எப்போதுமே இப்படி லாஜிக்கலா செயல்படுதா என்ன? என் பார்வையில மார்க்கெட் ஒரு எடை போடுற மிஷின் மாதிரி. அது ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பை ரொம்ப துல்லியமா எடை போட்டு அதுக்கேத்த விலையை கொடுக்கும். ஆனா ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா அது ஒரு வோட்டிங் மிஷின் மாதிரியும் செயல்படுது. ஓரியன் எது பிரபலமா இருக்கோ, எது மேல மக்களுக்கு அதிக ஈர்ப்பு இருக்கோ அதுக்கு தான் ஓட்டு விழும். இது எப்போதுமே உண்மையான மதிப்பு வச்சு நடக்கிறதில்ல. அப்போ இந்த வோட்டிங் மிஷின் எப்படி ஒரு பெரிய பபிள உருவாக்குது எல்லாரா? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒரு பகுத்தறிவற்ற விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிறதே இல்ல. அதுக்கு பதிலா ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பக்கூடிய ஒரு கதையில இருந்து தான் தொடங்குது. இப்ப இங்க பாருங்க, முதல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு புதிய புரட்சிகரமான டெக்னாலஜி பத்தின ஒரு கதை பரவுது. இந்த கதையை நம்பி முதல்ல முதலீடு செஞ்சவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்குது. இந்த வெற்றி கதைகளை மீடியா பரப்ப இன்னும் நிறைய பேர் மேல ஆர்வம் வருது. இதுவரைக்கும் எல்லாமே ரொம்ப நியாயமா லாஜிக்கலா தான் இருக்கு. ஆனா இங்கேதான் சைக்காலஜி உள்ள வருது. விலை ஏறிக்கிட்டே போகும்போது அந்த விலை உயர்வே ஒரு காரணமா மாறிடுது. மக்கள் அதோட அடிப்படை மதிப்பை பாக்குறத விட்டுட்டு, அட விலை ஏறிக்கிட்டே போகுதே, நாமளும் வாங்கணும்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு விதமான பேட்டர்னை உருவாக்குது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. விலைகள் அதோட அடிப்படை மதிப்பை விட்டுட்டு ரொம்ப அதிகமா போனா பகுத்தறிவுள்ள முதலீட்டாளர்கள் ஏன் அதை வித்துட்டு லாபம் பார்க்கக்கூடாது? அது ஒரு நல்ல கேள்வி ஓரியன். இங்கதான் ஹர்ட் பிஹேவியர், அதாவது மந்தை நடத்தை அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் கருத்து உள்ள வருது. மந்தை நடத்தைங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான சைக்கலாஜிக்கல் விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா, மத்தவங்க என்ன பண்றாங்களோ அதையே நாமளும் பண்றது. இதுக்கு முக்கியமான காரணம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது FOMO. எல்லாரும் லாபம் பாக்குறாங்க, நான் மட்டும் பின்தங்கிடுவோனுங்கிற பயம் நம்மளோட பகுத்தறிவு சிந்தனையை முடக்கி கூட்டத்தோட சேர்ந்து போக வச்சிடும். இந்த டேட்டா அதை நல்லா காட்டுது. இங்க இருக்கிற மந்தை அளவீடு, அதாவது CSAD, சொத்துக்களோட விலைகள் எல்லாம் எவ்வளவு தூரம் ஒரே மாதிரி போகுதுன்னு காட்டுது. சாதாரண நேரத்துல இந்த அளவீடு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா ஒரு நெருக்கடி உச்சத்தை அடையும் போது இந்த நம்பர் எவ்வளவு குறையுதுன்னு பாருங்க. அதாவது எல்லாருமே கண்ண மூடிட்டு ஒரே திசையில ஓடுறாங்க. இதுதான் மந்தை நடத்தைக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆதாரம். இந்த மந்தை நடத்தை ஒரு சொத்தோட மதிப்பை எப்படி கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு உச்சத்துக்கு கொண்டு போகுது எல்லாரா? அது அந்த பபுளோட உச்சகட்டத்துல முதலீடுதாரர்கள் என்ன மனநிலையில இருக்காங்கங்கறத பொறுத்தது. வாங்க அத பத்தி பார்க்கலாம். பபிள் உச்சத்தை அடையும் போது சில முக்கியமான சைக்கலாஜிக்கல் பயஸ் வேலை செய்ய ஆரம்பிக்குது. முதலீட்டாளர்களுக்கு அவங்க முடிவுகள் மேல ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இந்த விலை உயர்வு இப்படியே போயிட்டே இருக்கும் நம்புவாங்க. முக்கியமா நஷ்டத்தோட வலி லாபத்தோட சந்தோஷத்தை விட ரொம்ப அதிகம். அதனால மார்க்கெட் சரியாரம்பிச்சாலும் அந்த நஷ்டத்தை ஏத்துக்க மனசு வராம இன்னும் ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். பபிள் உச்சத்தை தொடும்போது அந்த சொத்தோட உண்மையான மதிப்பு என்னன்னு யாருமே கவலைப்பட மாட்டாங்க. அந்த சொத்தை சுத்தி இருக்கிற கதை தான் இப்போ அந்த அசட்டே. அப்போ லாஜிக் எல்லாம் போய் வெறும் நம்பிக்கை மட்டும்தான் விலையை தீர்மானிக்குது. அப்போ நாம பாக்குற இந்த சுழற்சிங்கிறது ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டோட ஒரு குறைபாடே இல்ல, அது வேற உன்னோட பிரதிபலிப்பு. நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மார்க்கெட் பபிள்ஸ் வெறும் ஃபினான்ஷியல் மாடல்ஸ்ல ஏற்படுற தோல்வி மட்டும் இல்ல. அது மனித உளவியலோட ஒரு தொடர்ச்சியான அம்சம். டெக்னாலஜி மாறலாம், சந்தைகள் மாறலாம், ஆனா மனிதர்களோட அடிப்படை உணர்ச்சிகளான ஆசையும் பயமும் என்னைக்கும் மாறாது. அப்போ இந்த பபிள்ஸ் அப்படிங்கிறது தலைமுறையா தொடர்ந்து வர்ற ஒரு விதமான கூட்டு நம்பிக்கைதான். இத புரிஞ்சுக்கிறது தான் சந்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான உண்மையான சாவி. அப்போ மார்க்கெட்டை புரிஞ்சுக்க நாம வெறும் நம்பர்ஸ மட்டும் பார்த்தா போதுமா? இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற மனிதர்களோட நம்பிக்கையின் வடிவங்களையும் புரிஞ்சுக்கணுமா? இந்த கேள்விய நாங்க உங்ககிட்ட விட்டுட்டு போறோம். இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத பல பேட்டர்ன்ஸை நாங்க தொடர்ந்து டீகோட் பண்ணுவோம். நியூரல் டீரோடோட இணைஞ்சிருங்க. பார்த்ததற்கு நன்றி.